குருவை முழு சுபர் என்று சொல்கின்றோம். செவ்வாயை ஏன் சிலர் பாப கிரகம் என்று கருதுகிறார்கள். இன்று பூமிக்கு வரக்கூடிய விண்கற்களை நாம் அதிகம் பாதிப்பதில்லை என்று சொன்னால், குரு என்று சொல்லக்கூடிய கிரகமானது தனது சுழற்சியினால் தனது பாதையிலே இழுத்து கொள்வதாக கூறுகிறார்கள். எனினும் செவ்வாய் அவ்வாறு கிடையாது. செவ்வாயை தாக்கக்கூடிய அத்தனை மெட்டராய்ட்ஸையும் அது பூமியின் பக்கம் திருப்பி விடுகிறது. எனவே தான் என்ன சொல்றாங்க, செவ்வாயை ஒரு பாப்ப கிரகம்ன்றாங்க. செவ்வாயை நோக்கி வரக்கூடிய மெட்டராய்ட்ஸ் விண்கற்கள் பூமியை நோக்கி வருவதாக ஒரு கருத்து உண்டு. சரி, பராசர மகரிஷி என்று சொல்லக்கூடியவர் ஜோதிடத்திலே இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகத்தை நமது உடலில் உள்ள ஜீவகாந்தம் வெவ்வேறு பகுதிகளுக்கு செல்வதற்கு ஒரு காரணியாக சொல்கிறார். அப்போ நீங்கள் இந்த அங்கத்துக்கு காரகமாக இருப்பவன், அதனால தான் அவன் பேரு அங்க காரகன் அப்படின்னு பேர். உங்க உடம்பிலே கை கால்கள் என அனைத்து உறுப்புகளும் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த அங்காரகன் என்று சொல்லக்கூடியவன் உடலிலே குருதியாக இருந்து உங்களுக்கு உறுதியை தர வேண்டும். எனவே தான் எல்லோரும் சொல்கிறார்கள் செவ்வாய் தோஷம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். செவ்வாயை ஒரு வேகம் என்றும் சொல்கிறார்கள். அதாவது வேகமாக செயல்படுறான் அப்படின்னா அவனை செவ்வாய்க்கு இணையாகத்தான் ஒப்பிடுவார்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.